இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் நான் மனசுல வச்சிருக்கேன். வெளியில வந்து நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. உங்களை உள்ள வைக்கணும், பழி வாங்கணும் நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. உங்களையும் என் சொந்தமா தான் பார்த்தேன். நீங்க தான் என்ன எதிரியாவே பாக்குறீங்க. நீங்க உங்க புருஷனோட சேர்ந்து எல்லாரும் மாதிரியும் சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நீங்க எனக்கு செஞ்ச எல்லா தப்பையும் நான் மன்னிச்சேன். ஆனா நீங்க எப்போ ரேவதியை உள்ள வைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்போ என்ன முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல உங்களை விடக்கூடாதுன்னு. அதான் நீங்க செஞ்ச எல்லா தப்பையும் அத்தை கிட்ட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியதா போச்சு. நீ என் மேல பரிதாபப்பட்டு எதுவும் செய்ய தேவையில்லை. நீ யாரு என் மேல பரிதாபம் பட இறக்கம் காட்ட? நான் ஒண்ணு உன் சொந்த அத்தை இல்ல. நீ எனக்கு மருமகனும் இல்ல. நீ எப்பவுமே எனக்கு எதிரிதான். அப்படிதான் என் மைண்ட்ல நான் பிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை என்னைக்கு மாத்தவே முடியாது. இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்னங்க தப்பு பண்ணியிருக்கேன்? என் மேல ஏங்க உங்களுக்கு அவ்வளவு வன்மம்? என் அம்மாவை கொன்ன கொலைகார குடும்பம் உன் குடும்பம். உன்னை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அதோட என் அக்காவை பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கிறவனா? நீ வந்ததுல இருந்து என்னால அவளை ஒண்ணுமே பண்ண முடியல. நீ அவ மருமக வேற ஆயிட்டதால நீ சொல்றதான் அவ கேட்கவும் ஆரம்பிச்சிட்டா. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னை வீட்டை விட்டு பெர்மனண்டா துரத்துனாதான் நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியுங்கிறதால ரேவதிக்கு உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். அதனாலதான் என் அக்கா காரி மூலமா கோர்ட்ல வச்சு உனக்கு விவாகரத்து கிடைக்கணும்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அதையும் செஞ்சு முடிச்சு உன்னை வீட்டை விட்டே துரத்துவ. என்ன உள்ள அனுப்பிட்டல, அடங்கிருவேன்னு மட்டும் நினைக்காத. சரிங்க, அதையும் பார்க்கலாம்.